ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். மெல்ல தெளிந்து சொல் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நேற்று தினமணி பேப்பரை புரட்டிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு செய்தி கண்ணில் பட்டது. என்னென்னா, முன்னாள் அமைச்சரை புகழ்ந்து பேசிய பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிட மாற்றம். இது என்ன வித்தியாசமாக இருக்குது இந்த நியூஸு அப்படின்னு சொல்லி அந்த நியூஸை நம்ம திரும்ப போய் பார்க்கும் பொழுது அதில் ஒரு தகவல் இருந்தது. அந்த பள்ளி என்னென்னா, ஈரோடு மாவட்டத்தில் நம்பியூர் அப்படிங்கிற ஒரு இடம். அந்த ஊரில் இருக்கக்கூடிய அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி. இங்கே தலைமை ஆசிரியராக ஆனந்தராஜ் அப்படிங்கிறவர் இருக்கிறார். இவர் அந்த ஸ்கூலுக்கு முன்னாள் கல்வித்துறை அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்கள நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவங்கள பற்றி ஒரு 4 வார்த்தை பேசுவாங்களே, அப்பொழுது ரொம்ப சிறப்பாக இவங்க அமைச்சராக இருந்தப்போ பணியாற்றினாங்க. இந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் நம்ம தொகுதியில் கிட்டத்தட்ட 40 வருடங்களாக எம்எல்ஏவாக இருக்கிறாங்க. அசைக்க முடியாத ஒரு அரசியல் ஆளுமையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டார். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அதிமுகவில் இருக்கிற, திமுகவில் இருக்கக்கூடிய மற்ற கட்சியில் இருக்கிறவங்க இதை வீடியோவாக எடுத்திருப்பாங்க போல இருக்குது. அதை சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவி விட்டுருக்காங்க. அதன் அடிப்படையில் அவரை இடமாற்றம் செய்திருக்கிறாங்க. இந்த ஒரு காரணத்திற்காக இடமாற்றம் செய்திருப்பாங்களா அப்படின்னு நமக்கு ஒரு யோசனையாக இருந்தது. பிறகு அந்த பகுதியில் ஒரு சிலரோட பேசணும், உண்மையிலேயே என்ன காரணம் அப்படின்னு. அந்த செய்தியிலே ஒன்று போட்டிருக்காங்க. என்னென்னா, அவர் ஒரு மத பாடல்களை ஒலிக்க செய்து அந்த பாடலை அந்த மாணவர்களை ரிப்பீட் பண்ண சொல்லி அவர் வற்புறுத்தினார் அப்படின்னா மத பாடலை சொல்லி வற்புறுத்தினார் அப்படின்னா என்ன சொல்லியிருப்பார்? அப்படி என்ன பாட்டு, அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்படின்லாம் நமக்கு பல சிந்தனைகள் வந்தது இல்லையா? உண்மையிலே ஆனந்தராஜ் அப்படிங்கிறவர் யார், எந்த மத பாடலை அவர் சொல்லியிருக்கலாம்? இப்படிலாம் கண்டிப்பாக அவர் மாற்று மதத்தை அந்த பாடலை சொல்லியிருந்தால் அவர் டிரான்ஸ்ஃபர்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. நமக்கு ஒரே க்யூரியாசிட்டி. ஒரு சாதாரண செய்தின்னு இதை கடந்து போக முடியல. பிறகு அந்த பகுதியில் இருக்கிறவங்கள்ட்ட நம்ம தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசும் பொழுது பல விஷயங்களை சொன்னாங்க. என்னென்னா, இந்த தலைமை ஆசிரியர் ஆனந்தராஜ் அப்படிங்கிறவர் மிக சிறப்பாக நேர்மையாக பணியாற்றக்கூடியவர். பல ஆண்டுகளாக அந்த பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருந்திருக்காங்க. அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருக்கிறவங்க மற்றவங்களோட விட ஒரு வித்தியாசமாக என்ன இருந்திருக்காருன்னா, அல்மா மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஸ்கூலில் படித்த முன்னாள் மாணவர்கள்லாம் சொல்லுவாங்கள்ல, அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்க ஒரு நல்ல நிலைமையில் இருந்திருக்காங்கன்னா, இந்த ஸ்கூலில், அதாவது நம்பியூர் ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் படித்த யாராவது ஒருத்தவங்க ஒரு நல்ல வேலையில், அரசு உத்தியோகத்திலேயோ இல்லை தனியாரில் மிகப்பெரிய பதவியிலேயோ இல்லை பேங்க் மேனேஜர், தொழிலதிபர்களாக, அரசியல் ஆளுமைகளாக, இப்படியெல்லாம் யார் இருந்தாலும் இவங்களெல்லாம் தேடி தேடி போய் பார்த்து அந்த ஸ்கூலுடைய கட்டமைப்பை, உள்கட்டமைப்பை வளர்ச்சிக்கு கொண்டு வருவதற்காக அவங்களுடைய பங்களிப்பை எல்லாம் இவர் கோருவார். அவர்களும் இந்த தலைமை ஆசிரியர் ரொம்ப சிறப்பாக தானே செயல்பட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூலுக்கு தங்களால் ஆன பல உதவிகளை செய்திருக்கிறார்கள். ஸோ இந்த பெருமை அந்த ஆனந்தராஜ் என்ற தலைமை ஆசிரியரையே சேரும். பல இனிஷியேட்டிவ்ஸ் அவர் அந்த ஸ்கூலுக்காக செய்திருக்காரு. அந்த ஸ்கூலுக்கு மிகப்பெரிய மைதானம் இருக்கிறது. இப்போ பார்த்தோன்னா அந்த மைதானத்தில் பலரும் வாக்கிங் போகிறது, பேஸ்கெட் பாலு, ஃபுட்பாலு, இது போல் ஏதாவது விளையாட்டு விளையாடுற, கிரிக்கெட் விளையாடுறது, இது ஒரு பக்கம் இருந்தால் கூட பல தேவையில்லாத பல விஷயங்கள் இருக்குது. இப்போ எங்கே பார்த்தாலுமே போதை நடமாட்டங்கிறது எப்படி இருக்குன்னு சரக்கு அடிச்சுட்டு அங்கே பாட்டில் கிடக்கிறது, இதெல்லாம் காரணம் என்னென்னா, அந்த ஸ்கூலுடைய ப்ளே கிரவுண்டு எப்போவுமே திறந்துருக்குமா. சரி, இதை செக்யூர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பலருடைய உதவியோடு அந்த ஸ்கூலுடைய ப்ளே கிரவுண்டை காம்பவுண்ட் சுவர் கட்டியிருக்கிறார். இதை காம்பவுண்ட் சுவர் கட்டினார் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு சில பேருக்கு இவர் மீது ஒரு கோபம் இருந்திருக்குது. திறந்து இருந்தது, எப்போ பார்த்தாலும் அந்த கிரவுண்டுக்கு வருவாங்க, நைட்டு வேலையில் உட்காந்துட்டு என்னென்ன செய்வாங்கன்னு தெரியாது. இப்படியெல்லாம் இருந்த நேரத்தில் இவர் செக்யூர் பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுக்காக. இது எப்பொழுதுமே கேட்டு திறந்துருக்கும். பிறகு ஒரு கேட்டுக்கு பூட்டு போட்டி, குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் அந்த ஈவினிங்லாம் அங்கே வர முடியாத அளவுக்கு இவர் அதில் அந்த ஏற்பாடெலாம் பண்ணியிருக்காரு. இது அங்கே இருக்கிறவங்களுக்கு இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பார்ட்டி இவர் மீது ஒரு கோபம் இருந்திருக்கிறது அப்படிங்கிறது. குறிப்பாக இந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இந்த பள்ளியின் மீது அவருக்கு ஒரு ஆர்வம் இருக்கிறது. ஏன்னா அவருடைய தொகுதி கீழே வருது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டுமே இவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு 10-15 ஸ்கூலு மாணவர்களுக்கு தேவையான டெஸ்க்கு அவர் ஸ்பான்சர் பண்ணுவார்.
அதே போல் அந்த ஸ்கூலுடைய ஆண்டு விழாவோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் அவரை கூப்பிட்டா அவர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பல உதவிகளை செய்யக்கூடிய இந்த வேலை செய்துட்டு இருக்காங்க. அதற்காகத்தான் குறிப்பாக அந்த ஒரு 15 டெஸ்க்கு அவங்க ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாணவர்களை வாழ்த்த வந்திருக்காங்க. அந்த நேரத்தில் அவருக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்கிறார் ஆனந்தராஜ். இது ஒரு பிரச்சனையாக இருக்குது. இதில் என்னென்னா, இந்த வீடியோ எடுத்து சமூக வலைத்தள பரப்பியதில் திமுககாரன் மட்டும் இல்லை, அதிமுககாரன் இவர் மீது கோவப்பட்டான், அவனும் செஞ்சுருக்கிறான். இன்னொரு கோபம் என்ன அப்படின்னா, இப்போ பார்க்குறோம் பல அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு போதுமான அளவுக்கு டாய்லெட் வசதி இல்லை. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு, கொஞ்சம் ஸ்கூலுடைய உள்கட்டமைப்பை வந்து விரிவுபடுத்துறதுக்காக அந்த கிரவுண்டில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மாணவர்களுக்கு அதிக அளவில் டாய்லெட்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. பலருடைய ஸ்பான்சர்லாம் வாங்கி தான் கட்டியிருக்கிறாங்க. அரசுடைய உதவி, தனியார் பங்களிப்பு எல்லாத்தோடையும் சேர்த்து அவங்க கட்டியிருக்காங்க. இவர் வேண்டுமென்றே அந்த மைதானத்துடைய அளவை குறைப்பதற்காக இந்த வேலையை செய்திருக்கிறார் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிலர் இவர் மீது ஒரு கோவப்பட்டிருக்காங்க. இப்படியெல்லாம் நடந்துகிட்ருக்கு. சரி, ஒரு குறிப்பிட்ட மத பாடலை பாடி ஒரு மாணவர்களையும் அதை ரிப்பீட் பண்ண சொல்லி வலியுறுத்தினார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்கல்ல, அப்படி என்னங்க பாட சொன்னார் நான் கேட்டேன். அது ஒரு 4-5 ஆண்டுகளாக அந்த பாடலை பாடிக்கிட்டு தாங்க சார் இருக்காங்க, அதை வந்து மாணவர்களும் சந்தோஷமாக தான் பாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அந்த பாடல் நம்மளே கூட ஏற்றுக்கொள்ளலை. இருந்தாலும் அந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. என்னென்னா, ரகுபதி ராகவ ராஜாராம்னு காந்தி பாடுவார்ல, அதில் சில வார்த்தைகள் எல்லாம் காந்தி வந்து சமூக நல்லிணக்கம் வேண்டும், மாற்று மதத்தினரையும் இஸ்லாமியர்களையும் சேர்த்துக்கிட்டு நம்ம அதில் இருக்கணும் அப்படின்னு ஈஸ்வரா அல்லா அந்த வார்த்தைகள் எல்லாம் அவர் சேர்த்ததெல்லாம் பார்த்தோம். அந்த பாடலைத்தான் அங்கே பாட சொல்லுவாராம் ரகுபதி ராகவ ராஜாராம். அந்த பாட்டை தான் பாட சொல்லுவாராம், அதை ரிப்பீட் பண்ண சொல்லுவாராம். இவங்களுக்கு இந்த ராம்னு கேட்டவுடனே இந்த ஆனந்தராஜ் அவர்களை இவங்க சங்கின்னு முடிவு பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. பிறகு நான் கேட்டேன், திடீர்னு ஒன் ஃபைன் மார்னிங் ஏதோ செங்கோட்டையன் அவர்களை வந்து புகழ்ந்துட்டார் அப்படிங்கிறதுக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்களா என்னங்க அப்படின்னு கேட்கும் பொழுது தான் சொன்னாங்க, இல்லை இவர் நேர்மையாக இருந்தார், ஒவ்வொரு ஆண்டும் 90லேருந்து 95% ரிசல்ட்டு வந்து கொடுக்கக்கூடிய ஸ்கூல் தான் இது. இப்போ இந்த ரகுபதி ராஜாராம் அந்த பாட்டு ஒன்று, அதுக்கப்புறம் இந்த மைதானத்தில் சில இஷ்யூஸ் சொன்னேன். வேண்டுமென்றே சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்களாம், 2 வீலர்ஸை வந்து கேட்டு பக்கத்தில் ஃபுல்லாக நிறுத்திடுவாங்களாம். ஸ்கூல் ஆட்கள் வந்து கூட அந்த கிரவுண்டுக்கு போக முடியாத அளவுக்கு இவருக்கு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இவர் மீது தகாத வார்த்தைகள் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில இளைஞர்கள்லாம் பேசியிருக்காங்க. அந்த கண்டனம் இதெல்லாம் அவர் மீது ஒரு காண்டு இருந்திருக்கு. சரி, என்ன இதுக்கான நேரத்தை இவங்க வந்து பார்த்துட்டு இருந்தாங்க, இவர் மீது எப்போ கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு. இந்த செங்கோட்டையன் அந்த விஷயமும் சேர்ந்ததுனால சேர்த்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. சரி, யார் இதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பா அப்படின்னு பார்த்தா, அங்கே வந்து தீகாவுடைய மாவட்ட பொறுப்பாளராக யாரோ சென்னியப்பன் அப்படின்னு இருக்காராம். அவர் அட்வொகேட்டான். அவர் வந்து மனிதம் சட்ட உதவி மையம் அப்படின்னு வச்சுருக்காராம். அவருடைய பிரதானமான வேலை என்னென்னா, தேசிய சிந்தனை கொண்டவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க மீது ஏதாவது ஒரு புகார் சொல்கிறது, இது மாதிரி பண்ணுறது. சில கட்ட பஞ்சாயத்துகள், தீகானாலே என்ன இது போன்ற கட்ட பஞ்சாயத்துகள் இது பண்ணுற வேலையை தான் அவர் செய்துட்ருக்காரு. அவர் வந்து வசதியாக இப்பொழுது இந்த செங்கோட்டையின் அந்த இஷ்யூ ப்ளஸ் அந்த ரகுபதி ராகவ ராஜாராம் அந்த பாட்டு இசைக்கப்பட்டது, இதையெல்லாம் வைத்து ஆனந்தராஜ் அவர்கள் மீது ஒரு புகாராக சொல்லி ஒரு மாபெரும் குற்றத்தை அவர் செய்திட்டதாக அவர் மீது இப்பொழுது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். எங்கன்னா, அவரை வந்து பவானி சாகர் பக்கத்தில் வந்து தொட்டாம்பாளையம் அப்படின்னு இருக்குது. இப்போ ஆல்ரெடி ஒரு பார்த்துக்கிட்டு இருக்க அந்த நம்பியூர்லேருந்து இன்னும் ஒரு 60 கிலோமீட்டர் தூரத்தில் போய் இவர் இனிமேல் அங்கே வேலைக்கு போகணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னும் கொடுமை என்னென்னா, சரியாக ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு தான் இவருக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி நடந்திருக்குது, இதய அறுவை சிகிச்சை அவருக்கு நடந்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் மிக நேர்மையாக அந்த அரசு பள்ளியுடைய கட்டமைப்பையும் விரிவுபடுத்தி ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பான அளவில் மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதத்தையும் அதிகப்படுத்தி முன்னாள் மாணவர்களை அந்த பள்ளியின் வளர்ச்சிக்கு பங்கெடுக்க செய்த ஒரு தலைமை ஆசிரியரை எவனோ ஒரு தீக்காக்காரன் ஏதோ ஒரு காரணத்தை சொன்னான் அப்படின்னு சொல்லி இதன் மீது நடவடிக்கை எடுத்து அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. சமீப காலமாகவே நாம் பார்த்து வருகிறோம், நேர்மையாக செயல்பட்டவர்கள் எல்லாரும் ஏதோ ஒரு காரணம் சொல்லி இடமாற்றம் செய்கிறார்கள் பார்க்குறோம். மயிலாடுதுறையில் டிஎஸ்பி சுந்தரேசன் அவர் நேர்மையாக செயல்பட்டிருக்கார் அப்படிங்கிறதுக்காகவே அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. காரணம் அவர் மீடியாவில் பேசிட்டார் அப்படின்னு ஏதோ ஒரு காரணம்.
2005 2006 அவர் பேசினது செய்த விஷயத்தெல்லாம் காரணம் காட்டி இப்பொழுது அவரை சஸ்பெண்ட் பண்ணதை பார்க்குறோம். அவருக்கு ஆதரவாக கிண்டியில் இருக்கக்கூடிய ஒரு காவலர், அவர் 12 ஆண்டு காலமாக சுந்தரேசனுக்கு டிரைவராக இருந்தார், நான் அவர் கூடவே இருந்து பார்த்துருக்கேன், அவ்வளவு நேர்மையாளர்னு அவருக்கு பாராட்டு பத்திரம் வாசித்தார். நாங்கள் சஸ்பெண்ட் பண்ண ஒரு ஆளை நீ பாராட்டுவியா, நீ ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் தானே, நீ இப்படி பேசலாமான்னு சொல்லி அவரையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிற ஆயுதப்படைக்கு மாற்றிருக்கிற அந்த டிரான்ஸ்ஃபரையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆகவே தமிழகத்திலே நேர்மையே உன் விலை என்ன அப்படின்னு ஒரு நேரத்தில் ஒரு புத்தகம் எழுதியிருப்பார், நாடகமும் போட்டிருப்பார். அதுதான் இப்பொழுது எனக்கு ஞாபகம் இருக்குது. இந்த திராவிட மாடல் ஆட்சியில் நீங்கள் நேர்மையாக செயல்பட்டால் உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா இடமாற்றம், முடிஞ்சால் சஸ்பெண்டே பண்ணுவாங்க. இதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே நடக்கக்கூடிய சாதனைகள். இன்னொரு நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.